ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பயன்படுத்தாமல் கேஸ் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. சூப்பரான ஒரு டிஃபன் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அவல் எடுத்திருக்கேன். அவலுவை நல்லா ரவை பதத்துக்கு மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சி சாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் சேர்த்துட்டு. இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி மாதிரி கரைக்காமல் இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துகிட்டு நம்ம துணி சேர்த்துக்கலாம். ஒயிட் கிளாத் எடுத்து தண்ணி நனைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அவல் மாவை இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கிளாத்தை வச்சு மூடிட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு இட்லி தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்ம இட்லி ரெடி பண்ணியாச்சு. இது புளிக்க வைக்கணும் வேண்டிய அவசியம் இல்லைங்க. சூப்பரான ஒரு இட்லி சட்னியோட கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இது அவலில் செஞ்சதால் நீங்களே நம்ப மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மெத்தடில் ஒரு தடவை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.